Hey my families, welcome back to our channel. என் ரகசியம் இருதா எபிசோட் 8 ஃபைனல் எபிசோடுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபைனல் எபிசோடில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹென்னை தான் காமிக்கிறாங்க. அவன் அவனோட கிராமத்தில் இருக்கான். அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அப்படி இப்படின்ட்டு புரண்டுட்டு இருக்கான். சரி ஓகே குக் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கார்லிக் இதெல்லாமே போட்டு ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ரெண்டாவது மூணாவது பேர் நம்ம ஹென் கிட்ட கேட்டிருப்பாங்க, உனக்கு கார்லிக் பிடிக்குமா, நீ சாப்பிடுவே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தையும் அப்புறம் நம்ம சேகிக்கு இவன் கழுத்தில் அடிப்படும் போது அந்த பிளட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி மயக்கமா இருந்தா இல்லையா, அப்போ கூட இவன் அவனுக்காண்டி அந்த ஜிஞ்சர் போட்ட டீ இதெல்லாமே ரெடி பண்ணியிருப்பான். அப்போ நாலாவது பேர் அவனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாமே பிடிக்காது, அவன் சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாலாவது பேர் நம்ம ஹென் கிட்ட சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்போ அந்த கார்லிக் போட்ட அந்த சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டேவோ யோசிச்சுக்கிட்டேவோ ஆனால் டேஸ்ட் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனோட மொபைல் அடிக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சேகியை காமிச்சா சேகி ஒரு வழியாக இவன் இருக்கிற இடத்த தேடி வந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக வீட்டை தேடியும் வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தட்ட யாருமே ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல, உள்ள யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதனால இவன் என்ன பண்ணுறான், அவனேவு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இவன் அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றி பார்த்துட்டே போயிட்டுருக்கான். கடைசியாக நம்ம கென்னோட பெட்ரூம்க்கும் போயிட்டான். அங்கே போய் பார்த்தா நிறையா ஃபோட்டோஸ் இதாக ஒட்டியிருக்கு. அந்த ஃபோட்டோஸில் கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, அந்த ஃபோட்டோவையும் அதில் அவன் கிளிக் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. நம்ம சேகி நம்ம ஹென் கிட்ட இதுதான் உன்னோட விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹென் ஏண்டா உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லையா, இங்கே பாரு உன்னோட கண்ணு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹென் சேகிட்ட சொல்ல, சேகி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த கேமராவில் ஏதோ பிரச்சனையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹென் அப்போ சரி இந்த ஃபோட்டோவை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்போ சேகி நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடி பேசினது, அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணதுன்ட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹென்னை தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனால் அவனை எங்கேயுமே காணோம். நம்ம சேகிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இவன் எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு பின்னாடி நம்ம ஹன் நிற்கிறான். ஹன் சேகி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இவன் திரும்பி பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இவன் எங்கடா இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் இவன் சொல்வான், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்ட்டு. இவன் இந்த மாதிரி சொன்னோன்னேவும் அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவனும் ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கு அந்த ஹக்கிங் மூமெண்ட். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹென்னை சேகிக்கிட்ட, வெளியே ரொம்ப குளிராக இருக்குது, இதில் எப்படா நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் அவசரத்தில் வந்துட்டேன், ஆனால் ஜேர்னி ரொம்ப லாங்காக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ இங்கே வரும்போது என்ன நினச்சிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம சேகி ஹென்கிட்ட. ஹென் ஓ அதுவா, சிட்டிக்கு நடுவில் இப்படி வேம்பயர் கூட்டமே வாழ்ந்துட்டுருக்கு, அதை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்லணுன்ட்டு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹென் சேகிக்கிட்ட சொல்ல, சேகிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் ஒரு மாதிரி இருக்க. நம்ம ஹென் பார்த்துட்டு டேய் சும்மா கிண்டல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓ அப்படியா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்ட்டு பெட்ஷீட் இதெல்லாமே எடுத்துட்ருக்கான். இதை பார்த்தா ஹென்னுக்கு ஒன்றுமே புரியல. ஹென் டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, சேகி உனக்கு தான் தரையில் படுத்து தூக்கம் இல்லைல்ல, அதனால நான் தரையில் படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கண்ணுக்கு டேய் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, நீ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிற, ரொம்ப கைண்டாக சாஃப்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹென்னு. நம்ம சேகிக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் டேய் இது ஒன்றும் ஃபஸ்ட் டைமில் இல்லை ரொம்ப ஓவராக போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். நம்ம சேகி நம்ம ஹென்னோட குட்டி வயசு ஃபோட்டோ இதெல்லாமே பார்த்துட்டு இது எப்போ எடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் என்னோட பர்த்டே பார்ட்டியில் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் அதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் எதுக்கு நீ அழுகிற மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓ அதுவா, அன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டியில் என் வயசில் இருக்கிற குழந்தைங்க யாருமே வரலையா, ஃபுல்லாக வந்தவங்க எல்லாமே வயசானவங்களாக தான் வந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஓ அப்படியா, நானும் என்னோட சின்ன வயசில் அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சேகி சொல்கிறான். அதுக்கு ஹென்னும் அது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஏன்னா எனக்கு பிளட் குடிக்கிறதே பிடிக்காது, நான் ஒரு வேம்பயர்ன்ட்டே எனக்கு அப்போ தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹென்னும் ஓ அப்படியா, அதுக்கு பாசிபிளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
நம்ம சேகி அவன் எப்படி வேம்பயர் ஆனா அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து சொல்லிட்டு இருக்கான். இவனை வந்து அவனோட காட்ஃபாதர் வந்து கண்டுபிடிக்கும் போது இவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சான். இவன் சாகுற நிலைமையில இருக்கிறதுனால காட்ஃபாதர் என்ன பண்ணாரு, இவனை ஒரு வேம்பயரா மாத்திட்டாராம். அப்படிங்கிற மாதிரி இவன் அவனோட டீட்டெயில் எல்லாத்தையுமே இவன் நம்ம ஹென் கிட்ட சொல்ல ஹென்னும் கேட்டுக்கிறான். இவன் இருந்துட்டு அன்னைக்கு உன் கையில அந்த அடிபட்டுச்சு இல்லையா, அது வந்து பாய்சன் ஆயிரும்ன்ட்டு நான் ரொம்பவே பயந்தேன், அதனால தான் அந்த பாய்சனை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சேகி வந்து நம்ம ஹென் கிட்ட சொல்ல ஹென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹென் இருந்துட்டு நம்ம சேகி கிட்ட, சேகி நீ ரொம்ப டயர்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு இல்லை ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா அப்புறம் 2 பேரும் வெட்ட வெளியில மல்லாக்க பார்த்துட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹென் இருந்துட்டு சேகி கிட்ட எனக்கு சின்ன வயசுல இப்படி இங்க படுத்துக்கிட்டு அந்த ஸ்டார்ஸ் இதெல்லாமே பார்க்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சேகி இருந்துட்டு ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு அது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு டேய் நான் கிராமத்துல இருக்கிறதுனால எனக்கு நட்சத்திரத்தை பத்தி எல்லாமே தெரியும்ட்டு நீ நினைக்காத, அது நட்சத்திரங்களா இல்ல விண்வெளி குப்பையான்ட்டு கூட எனக்கு தெரியாது, ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, அவ்வளவுதான் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹென் வந்து சேகி கிட்ட சொல்ல, சேகியும் இருந்துட்டு இவனை பார்த்துட்டு ஆமா அது அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு இந்த கையிலேயவும் இந்த கேமரா இது மாதிரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி வச்சு அந்த ஸ்டார் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு நம்ம ஹென் இருந்துட்டு இதை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம ஹென்னு தான் சேகிக்காண்டி வாங்கியிருப்பான், ஆனா அது கொடுக்கல. கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டை நம்ம சேகியும் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவன் கையில போட்டிருக்கான். அது போட்டிருக்கும் போது அவன் கையில வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு. இதை வந்து ஹென் பார்த்துட்டு அது என்னது உன் கையில அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு எங்களுக்கு சில்வர் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு அப்ப ஏன்டா அதை போட்டிருக்க அதை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு இல்லை ஓகே நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் இருந்துட்டு நான் தான் சொல்றேன் இல்லை கழட்டுன்ட்டு அது எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை புடுங்க போக, இவன் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையை அந்த பக்கமா எடுத்துக்கிறான். இவன் அதை புடுங்க போகும்போது கொஞ்சம் கிஸ் பண்ற மாதிரி வந்துடுது. இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இவன் இப்படி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க, நம்ம சேகி இருந்துட்டு ஹென் நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இவன் டக்குன்ட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். இவனும் எந்திரிச்சு உட்காந்து ஹென் நான் அன்னைக்கு அந்த மாதிரி போயிருக்க கூடாது, அது என்னோட தப்பு தான், ஆனா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாம என்னால உனக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நீ என்கிட்ட ஹானஸ்டா சொன்ன மாதிரி நானும் உன்கிட்ட ஹானஸ்டா சொல்லணும்ட்டு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் என்னோட மொத்த தைரியத்தையும் வர வச்சுட்டு உன்னை தேடி ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேகி வந்து ஹன் கிட்ட சொல்ல, ஹன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உட்காந்துருக்க, இவன் இருந்துட்டு ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு கேட்க, இவன் டக்குன்ட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சேகிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சேகி இருந்துட்டு ஹன் கிட்ட அப்படா நம்ம வீட்டுக்கு போலாமா, அங்க இருக்கிற எல்லாருமே உன்னை ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு நம்ம மறுபடியும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா நம்ம கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உன்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சேகிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மறுபடியும் இவன் அங்க வந்து தங்க போறாள், அதை நினைச்சு இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பையன் இப்ப அவனோட பாய் ஃப்ரெண்டாவும் ஆயிட்டான். ஸோ டபுள் ஹாப்பி நம்ம சேகிக்கு. அப்புறம் 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவன் வந்ததெல்லாம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி. 2வது 3வது வேம்பயர் இவனை ஹக் பண்ணிட்டு டேய் திரும்பி வந்துட்டியா, நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா, ஏன்டா இப்படி மெலிஞ்சு போயிட்ட, நீ என்ன மிஸ் பண்ணலையா, ஏன்டா போன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அவனை ஓவர் பாச மலையில கொழிஞ்சிட்டு இருக்காங்க. 4வது வேம்பயருக்கும் இவனை பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி. இப்படி இவங்க எல்லாம் ஹக்கிங் மூமெண்ட்ல கியூட்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. நம்ம ஹென் பையன் தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. 2வது வேம்பயர் போனதுல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், நான் அவனோட பிரெட் டோஸ்ட்டை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால பையன் எல்லாருக்குமே அதையே செஞ்சு கொடுத்துட்டான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப 4வது வேம்பயர் இருந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் பேஸ்கெட் பால் எல்லாருமே சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, 2வது வேம்பயர் இருந்துட்டு இல்ல இல்ல 3வது வேம்பயருக்கு அது பிடிக்காது, அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹென் இருந்துட்டு ஒருவேளை அவருக்கு விளையாட சரியா வராதோ என்னமோ அதனால கூட அவருக்கு பிடிக்காம இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம 3வது வேம்பயர் இருந்துட்டு டேய் யாரை பார்த்து என்னடா வார்த்தை சொன்ன, நான் மனுஷங்களை விட ரொம்ப சூப்பராகவே விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹென்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நம்ம ஒரு பெட் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2வது 3வது வேம்பயர் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. 2வது வேம்பயர் இருந்துட்டு 3வது வேம்பயர் கிட்ட டேய் நீ நிஜமாவே அவங்ககிட்ட பெட் கட்ட போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா என்ன நடந்தாலும் நீ மட்டும் என் கூடயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 3வது வேம்பயர் வந்து 2வது வேம்பயர் கிட்ட சொல்ல, 2வது வேம்பயரும் இருந்துட்டு கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி நான் உன் கூடயே தான் இருப்பேன், உன் டீம்ல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி
2வது வேம்பயரும் அவன் தலையில கையை வச்சுட்டு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் இருந்துட்டு டேய் கையை எடுறா ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் 2வது வேம்பயர் இருந்துட்டு 3வது வேம்பயர் கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நீ என்னமோ சொன்னேல்ல அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு என்னடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனும் இருந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல நடந்துச்சு இல்லையா, இவன் கூட திட்டி விட்டுட்டு போனான் இல்லையா, எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிச்சதுனால தான் நான் உன் கூட இருக்கேன்ட்டு சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். அதை இப்போ இவன் புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து இப்போ அவன்கிட்ட கேட்க அவன் இருந்துட்டு டேய் உனக்கு என்ன பைத்தியமா, சும்மா இதை பற்றி கேட்காட, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி 3வது வேம்பயர் வந்து 2வது வேம்பயர் கிட்ட சொல்ல 2வது வேம்பயர் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல அவன் பக்கத்தில் போக இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனை இருந்துட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம சேகியும் நம்ம ஹென்னையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹென் லைப்ரரியில் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சேகி வரா. சேகி வந்து பார்த்தா இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புக் படிச்சிட்டு இருக்கானா, அதை பார்த்து சேகி இருந்துட்டு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போலயே அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்கையே படிச்சிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு என்ன பண்ணுறான் டக்குன்ட்டு அவனுக்கு ஒரு கிஸ்ஸை பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. டேய் என்னடா பண்ணுற இது லைப்ரரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு ஸோ வாட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த ஸோ வாட்னு சொல்லும்போது அவனோட ஃபேஸை பார்க்கணுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணு இருந்துட்டு ஏன்டா என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு எப்பத்துல இருந்து என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆரம்பத்துல இருந்தேவோ நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் எப்படியோ ஒரு நாள் உன்னை தேடி நான் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேகி வந்து ஹென் கிட்ட சொல்ல ஹென்னுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹென் டக்குன்ட்டு நம்ம சேகிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து கியூட்டா சிரிக்க இவன் இருந்துட்டு எனக்கு ஒரு கிஸ்லாம் பார்த்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட எபிசோட் 8 இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. ஃபைனல் எபிசோட். இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.